வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படத்தை வந்து கேரத் எட்வர்ட்ஸ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிசுவல் எல்லா ஜெரார் பார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் வந்து போகும். நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து கிளம்பி அந்த ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற அந்த டைனோசர்ஸ் ஒரு 3 விதமான ஒரு டைனோசர்ஸ் இருக்கும். தண்ணியில் போகிறது, அப்புறம் பறக்கிறது. இங்கே ஒரு கிராஸ் இதில் உருவாக்குன ஒரு கிராஸ் பிரீடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டைனோசர் இருக்கும். அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. அங்கே ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி அங்கே வந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிடும். அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து அறிவிச்சிருக்கு. எல்லா நாடுகளும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதி. அந்த சைடு வந்து இவங்க இல்லீகலாக ஒரு டீம் போவாங்க. போயிட்டு எதுக்காக போவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்லாம் வருது. ஸோ இதுக்கு வந்து மெடிசன்ஸு அங்கே போயிட்டு அந்த சாம்பிள்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் இது மூலிமா மெடிசன்ஸ் தயாரித்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பணம் தரேன்னு சொல்லி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு டீமாக அங்கே போவாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு, இன்னொரு குட்டி பொண்ணு, அவங்க ஒரு போட்டில் அந்த சைடில் வந்து கேட்டால் நாங்கள் வந்து இந்த சைட்லேருந்து அந்த பக்கமாக போனோம் அப்படின்ட்டுருவாங்க. அந்த பக்கமாக போகிறதுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அப்போ அங்கே வந்து ஆபத்தில் அவங்க மாட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த டீம் வந்து அவங்கள சேவ் பண்ணி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதி ஜுராசிக் பார்க் அது உள்ளே போய் மாட்டிப்பாங்க. அங்கேருந்து எப்படி மீண்டு வெளியில் வராங்க, அந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உயிரோடு வெளியில் வராங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு மேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும். நல்லா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதோட ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்டோரி அப்படியே மெல்லமாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வரும். அந்த ஜுராசிக் பார்க்குள்ள அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த டைனோசர்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணுறது, அந்த சீக்வன்ஸு அதோட எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே போய் தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நம்ம சொல்லணும். ஒரு மேக்கிங் நல்ல ஒரு சூப்பர் ஒரு மேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஜுராசிக் பார்க் படத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில் எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு ஹாலிவுட் படத்தை எப்படி இந்த ஜுராசிக் பார்க்கை எப்படி அவங்க மேக் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஒரு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸோட நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி மேக் பண்ணணுமோ நல்லா அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து அந்த டைனோசர் சீன்ஸ்லேருந்து அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுற எல்லா சீன்ஸுமே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.